ஒரு அருமையான காலை நல்வணக்கம். அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்டு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்க ஆளை டிஃபரன்ஷியல் கால்குலேட் சொல்லி கொடுத்துருக்க ஆள் பக்கத்தில் வச்சு பேசினா எப்படி ஒரு டென்ஷன் வருமோ அதே மாதிரி தான் ஒரு டென்ஷனோட இருக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டு எனக்கு பெரிய அளவில் பரிச்சயத்தையும் இல்லாத ஒரு ஃபீல்டு. நான் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், பிரசிடண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன், ஃபவுண்டர் ஜேஎம்எஸ் அகாடமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட். மாஸ்டர் நிறைய மட்டும் கூப்பிட்டுருப்பாப்புல. எனக்கு ஒரு பயம், யோகானாலே இப்போ நீங்கள் கையை காலை தூக்குறத பார்த்தாலே எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. எஸ்ஐ ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கைகாலை தூக்க நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் மாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுதேன். புரோட்டீன் உடம்புல நிறைய சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. அதாவது நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், நல்ல சூப்பரான காரு, நல்ல டீசல் போட்டு வச்சிருக்கோம் அல்லது பெட்ரோல் போட்டு வச்சிருக்கோம், ஆயில் போட்டு வச்சிருக்கோம். கார் ஒரே இடத்துல இருந்தா அதனுடைய பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. இந்த ஆயில் சர்க்குலேஷன் கண்டிப்பா போகவே போகாது. பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா மூவ்மெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மூவ்மெண்ட் போய்கிட்டே இருக்கணும். பிசிக்கலா மட்டும் நான் சொல்லலை, நம்ம வாழ்க்கையிலேயே நான் சொல்லுவேன். ஏகப்பட்ட ஹடில்ஸ் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு உங்க அடிமனசை தொட்டு சொன்னீங்கன்னா 1000 சோக கதைகள் இருக்கும். அதெல்லாம் உடைச்சு நொறுக்கணும்னா நம்ம மூவ்மெண்ட்ல போய்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய ஒரு இயல்பு, யாரும் யாரையும் பார்த்துக்க முடியாது. நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். எனக்கு தெரிஞ்ச வகையில நம்ம முதல் கான்செப்ட் நினைக்கிறத மூவ்மெண்ட். ரெண்டாவது, உங்களுக்காக ஒரு ஸ்பேஸை கண்டிப்பா ஒதுக்குங்க. அந்த ஸ்பேஸ் நீங்க அருமையான, அதாவது யோகா ஒதுக்கிருக்கீங்க, ஒரு சூப்பரான ஃபீல்டு, ஒரு அருமையான ஃபீல்டு, அருமையான மாஸ்டர். உண்மையில அதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரைக்குறையெல்லாம் படிக்க கூடாது. நான் பாதி படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியாது இது தெரியாது. இன்னமும் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையில நம்ம எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆக முடியாது. எப்பயுமே அவருடைய பிஸியான நேரத்துல நானும் அவரும் நிறைய சமுதாய பணிகளை நிறைய செய்வோம், நிறைய இயக்கங்களை நாங்க ஒன்னா இருக்கோம். இருக்கும்போது மகாராஜன் எப்பவுமே அவர்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, கத்துக்கணும்னு நினைப்பாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்குவார். நம்ம பார்த்தாலே ஒவ்வொரு ஆளை பார்த்தாலே போதும், இவங்கள்ட்ட இருந்து இதை கத்துக்கலாம், இதை கத்துக்க கூடாதுங்கிறது நம்ம மனசுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் மகாராஜர்கிட்ட இருந்து எதுவுமே கத்துக்க கூடாதுன்னு நினைக்கல, கத்துக்கணும், கத்துக்க முடியுமா அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். தவிர மகாராஜன் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு ஆளு. கார்ல நாங்க போய்கிட்டு இருப்போம், சென்னை நோக்கி போய்கிட்டு இருப்போம். காரை ஓட்ட சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு ஆன்லைன் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு. சிங்கப்பூர் கிளாஸ் போடுவாரு, மலேசியாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் போடுவாரு. 8 மணி நேரம் வண்டி ஓட்டிருப்பாரு. அடுத்த நிமிஷம் நமக்கு டயர்டா இருக்கும், சும்மா உட்காந்து இருந்தா நமக்கு டயர்டா இருக்கும். அடுத்த நேரம் உற்சாகமா கிளாஸ் எடுப்பாரு. அந்த உற்சாகத்துக்கு காரணம் அவருடைய யோகா தான் நான் நினைக்கிறேன். பொதுவா எக்ஸசைஸ்ல 3 டைப் உண்டு. கார்டியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கார்டியோங்கிறது என்னது? நம்ம ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய கார்டியோ. நம்ம சைக்கிளிங், அடுத்தது ஸ்விம்மிங், வாக்கிங், ஜாக்கிங், அந்த மாதிரி அது செஞ்சோம்னா பொதுவா லங்ஸ், ஹார்ட்டுக்கு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது நான் கொஞ்சம் ஜிம் பிரியர், ஜிம்ல விளையாடுவேன். ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இந்த கார்டியோ செய்யக்கூடிய எக்ஸசைஸ் பெனிஃபிட்ஸ். அடுத்தது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உள்ள பெனிஃபிட், எல்லா பெனிஃபிட்டையும் கொடுக்கிறது யோகா. உள்ள முடியில இருந்து நகை வர உள்ள ஒரு அருமையான ஒரு இது யோகா தான். அதாவது யோகாவை பத்தி சொல்லுவாங்க மனசு, அது எல்லாமே நம்ம உடம்பு நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது யோகா ஃபர்ஸ்ட் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மனசை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உடம்புங்கிறது 2வது பட்சம் தான். நம்ம நிறைய பேர் நம்ம எக்ஸசைஸ் பண்றது மனசை பொறுத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறீங்க, ஒரு உற்சாகமா இருக்கும். இன்னைக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு படுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு இதுல வந்திருக்கீங்க, கண்டிப்பா இன்னைக்கு நாள் பூரா ஒரு எரிச்சலும் இதுவும் இருக்கும். எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், யோகா பண்ணா ஹாப்பி ஹார்மோன். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், மனசு பதட்டம்,
பயம். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நம்ம நினைப்போம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் ஒவ்வொருத்தர் மனசுக்கும் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிற நிறைய டைம் டேபிள்ஸ் உண்டு. ஷார்ட் டேர்ம் டேர்ம் பீரியடு, லாங் டேர்ம் பீரியட் அப்படிலாம் நம்ம நிறைய பிளான் வச்சிருப்போம். அதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா யோகா தேவை. டெட்லிஃப்ட் ஜிம்ல போய் டெட்லிஃப்ட் ஸ்குவாடு போடுறதுக்கு பதிலாக அந்த உட்கட்டாசனம் ரொம்ப ஈஸி. வாக்கிங் போற பழக்கம் உண்டு, இப்ப இல்ல முந்தி உண்டு. அப்ப ஏன் இவ்வளவு நேரம் வாக்கிங் போறீங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வாக்கிங் போறீங்க, வாங்க உட்கட்ட ஆசனம் செஞ்சா 3 நிமிஷத்துல அதனுடைய பெனிஃபிட்டை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு பாப்பல நம்ம மாஸ்டர். அது மாதிரி எல்லாத்துக்கும் பலன் இந்த இடத்துல நம்ம நிறைய இருக்கு. நம்ம நம்பி ராஜா எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலை தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது இந்த சூரிய நமஸ்காரம். சின்ன பிள்ளைல நான் நிறைய செஞ்சிருக்கேன் சூரிய நமஸ்காரம். உலகத்துல ஒரு சர்வே எடுத்தாங்க, இருக்கிற எக்ஸசைஸ்ல, அதாவது கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், யோகா, எல்லா எக்ஸசைஸும் எடுத்தாங்க. இருக்கிறதுல பெஸ்ட் எக்ஸசைஸ்னா சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு அருமையான எக்ஸசைஸ். அது உங்க மாஸ்டர் நிறைய உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இமயம் யோகா, உண்மையில இமய யோகா வந்து ஒரு கிரேட். நான் சொல்ற ஒரே வார்த்தை தான், ஒரு ஃபீல்டுல எவ்வளவு தூரத்துக்கு கீழே போக முடியுமோ அந்த ஃபீல்டுக்கு போவாப்ல. ஒரு ஆஸ்துமா இருக்கு உண்டு, யோகால ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க, கொடுத்து குணமான நண்பர்களை நான் பார்த்திருக்கேன். நான் ரோட்டில் இருக்கிறதுனால, அதாவது சொல்லுவாங்க, உன் நண்பரை சொல்லு, உன்னை பத்தி நான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. இவரை வச்சு எனக்கு நிறைய பெருமைகள்லாம் உண்டு. ரோட்டில சொல்லுவாங்க, நான் மகராஜனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா, அப்புறம் மகராஜன், யோகா மகராஜன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க பாக்குற பார்வையில ஒரு மரியாதை எனக்கு வந்து இருக்கும். அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, நீங்க நினைச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணணுமா, உங்க பதட்டம் குறையணுமா, உங்களுடைய டென்ஷன் குறையணுமா, அதாவது நாங்க அந்த மன அழுத்தம் உள்ள நாங்க ஆட்கள். நான் ஒரு ஜிஎம்எஸ் அகாடமி நடத்தும் போது ஒரு ஸ்டூடெண்டோடைய திறமையும் எங்களுடைய திறமையும் சேர்ந்தா தான் அவன் அச்சீவ்மெண்ட் ஆக முடியும். சாதாரணமா சொல்லிக் கொடுக்கறது வேற, அவன் வேலைக்கு போய் உட்காரணும் அப்படிங்கும்போது எனக்கும் மனப்பதட்டம் உண்டு. அப்ப நிறைய விஷயங்கள் என் மனப்பதட்டத்தை குறைச்சவரை நம்ம இமயம் யோகா மகாராஜன் மாஸ்டர் தான். உங்க வாழ்க்கை மலர்ச்சியா இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னதுன்னா, இவருடைய கையை சேர்த்து பிடிச்சுக்குங்க. அவர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வழிய சூப்பரா அவர் கூட்டிட்டு போய் உங்க வாழ்க்கை மலர்ச்சியாக, வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் நம்மளுடைய மனநிலை தான். ஒரே விஷயம், ஒருத்தருக்கு வெற்றியை தரும், ஒருத்தருக்கு தோல்வியை தருங்கிறத நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அடிப்படை விஷயம் கோயிங்கான் போய்கிட்டே, லைஃப் இஸ் போய்கிட்டே இருக்கணும். அதனால இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னைய இன்வைட் பண்ண யோகா மகராஜன் சார் அவர்களுக்கும், நம்ம என்னுடைய ஸ்டூடெண்ட் நம்பி அவர்களுக்கும், ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும், அதாவது நீங்க எல்லாமே ஸ்காலர், பார்த்தாலே பயங்கர ஸ்காலரா இருக்கீங்க எல்லாருமே. நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ச்சியா செய்யுங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் கன்சிஸ்டன்சி. இருக்கிறதுல பெரிய விஷயங்கிறது கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியா செய்யுது. நம்ம ஏன் தொடர்ச்சியா செய்ய மாட்டோம்னா, நமக்கு இருக்கிற ப்ரெஷர் அது இதுன்னு நினைப்போம். ஆனா கன்சிஸ்டன்சியா ஒண்ணு செஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையான விஷயம். அடுத்தது கிராட்டிடியூடுங்கிறது நன்றி உணர்வு. இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சேன், இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன், எங்க வீட்டுல நமக்கு எழுப்பி விட்டாங்க, இன்னைக்கு மகாராஜன் சார் வந்து நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாசத்தினுடைய முதல் நாளை எப்படி ஒரு பாசிட்டிவோட அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை மலரும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உண்மையிலே நிறைய விஷயங்கள், யோகா தெரியாதுன்னு எல்லாமே சத்குருல இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய், சூரிய நமஸ்காரம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப சிறப்பா பேசினாங்க. என்னைக்குமே வந்து இந்த நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிறப்பான இந்த வரவேற்பு நிகழ்ச்சி, நல்ல பேசுனீங்க. எங்களுக்கு ஒரு ஆறுதல், எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் மோட்டிவேட்டான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு 1ஆம் தேதி வந்து உட்கார்ந்துருந்தோன்னே நீங்க பேசின விஷயங்களை எல்லாரும் மைண்ட்ல ஏறி இருக்கும். இந்த மாசம் ஃபுல்லா எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். கண்டிப்பா எப்போதும் வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு பரிசு கொடுத்துட்டு அப்புறம் தான் அவங்கள பேச வைப்போம்.
ம். இன்னைக்கு பேச வச்சுட்டு தான் நினைவு பரிசு. கண்டிப்பா. சிறப்பு சார், நல்ல நன்றி பேசுறீங்க. சார். வாங்க ரொம்ப please. சார். வாங்க சார். நினைவு பரிசு வழங்கக்கூடியவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். வாங்க சார். நன்றி.